என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். தேவனுடைய பிரதான கிருபையினாலும் இந்த காலை வேளையிலேயும் உங்கள் மத்தியிலே மீண்டுமாய் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து அளிக்கும்படியாய் தேவன் அளித்த கிருபைக்காக என் தேவனை நான் நன்றியோடு கூட நான் துதிக்கின்றேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி கர்த்தாவே நீர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நீசக்கோடி என்மேல் பறக்க நீசருக்காய் ஜீவித்திடுவேன். நீசக்கோடி என்மேல் படர நீசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எங்கள் நம்பிக்கையின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பாதம் வந்து அமர்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முகங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறது. தெய்வ பிரசன்னம் எங்கள் மீது பிரகாசிக்கட்டும். தேவனுடைய வார்த்தைகள் எங்களை உற்சாகப்படுத்தட்டும். எங்களுடைய தொய்ந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும். பலவீனமான சரீரத்தை நீர் பலப்படுத்தும். நம்பிக்கையில்லாத உலகில் நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீர்தான் எங்களுடைய ஆறுதல். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்.
இருக்கிறேன். அருமையான கிறிஸ்தவ குடும்பம். காலையிலே ஆராதனை, மாலையிலே ஆராதனை, குடும்ப ஐக்கியம், பிள்ளைகளோடு வைத்து துதிப்பார்கள், சோத்தரிப்பார்கள் எல்லாருக்கும். ஆனால் இந்த குடும்பத்திலே தீராத கடன் தொல்லை இருக்கும். வெளியில சொல்ல முடியாது. அடுத்த வேலைக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியாது. அடுத்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் என்னன்னு தெரியாது. தினமும் போராட்டங்கள். ஆனால் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. இப்படி தடைக்கற்கள் இருக்கும். இன்னும் சில பேருடைய வாழ்க்கையிலே பர்சனல், பிராக்டிக்கல், ஹிடன் சின்ஸ், தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ மறைக்கப்பட்ட ஒரு பாவம், அதிலிருந்து அவங்கள வெளியில வரவே முடியல. எத்தனையோ வருஷம் ட்ரை பண்றாங்க, எவ்வளோ கூட்டங்களுக்கு போறாங்க, எவ்வளோ கூட்டங்களை கை தூக்குறாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்தினுடைய ஆழத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு விடுதலை தரவே முடியல, பிரச்சனை தரவே முடியவில்லை. ஒரு சமயம் நான் ஐடி ப்ரொஃபஷனல்ஸுக்காக பேசி கொண்டிருந்தேன். முடிவிலே ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இன்ஜினியர் ஒருவர் வந்தார், வாலிப தம்பி. அவர் சொன்னார், அங்கிள், நீங்கள் சொன்னபோது நான் உங்களிடத்தில் இதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். நான் வெளியிலே யாருக்கும் சொல்ல முடியாது. என்ன, என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டிருக்கேன். ஆனால் என் கண்களுடைய இச்சை, லஸ்ட்ஃபுல் ஐஸ், அதை என்னால் மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை. நான் எவ்வளோ போராடுகிறேன். என்னுடைய பார்வை நேர்மையாக இருக்க வேண்டும், என்னுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அசுத்தமான இச்சைகளோடு நான் பார்க்கக்கூடாது. அப்படி நான் அதிகம் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன். ஆனால் நான் எந்த பெண்ணையும் பார்த்த உடனே நான் தடுமாறி விடுவேன். என் கண்களிலே இச்சை புகுந்து விடும். உடனடியாக அந்த பெண்ணை பற்றி தவறுதலாக என்னுடைய கற்பனையிலே நான் சிந்திக்க ஆரம்பித்து விடுவேன். என்னுடைய எண்ணமெல்லாம் சீர்குலைந்து போய்விடும். பரிசுத்தம் இல்லாத, அசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நான் காணப்படுகிறேன். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தடைகள் இருக்கும். ஒருவேளை இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை இன்றைக்கு ஆண்டவர் வெற்றி சிறக்க செய்வார். ஹல்லேலூயா. அதற்காக தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் வெற்றியின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஜெய கிறிஸ்து, அவர் வெற்றி சிறந்தவர். தம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த வெற்றியை அவர் திரும்ப விரும்புகிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தோல்வியின் வாழ்க்கை தான் இருக்கிறது. எனக்கு தெரியும், அநேகருடைய வாழ்க்கை கிட்டக்க போய் நல்லா ஜெபிப்பாங்க, அந்நிய பாஷைகளிலே ஜெபிப்பார்கள், தேவனை துதித்து பரவசமாய் இருப்பார்கள், அழகாய் பாடல்களை பாடுவார்கள், துதிப்பார்கள். ஆனால் பர்சனல் லைஃப்ல there is no real deliverance, ஒரு உண்மையான விடுதலையை அவர்கள் அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு காரியத்திலே சிக்கிக்கொண்டு அதிலிருந்து அவர்கள் முழுமையாக வெளிவர முடியாதபடி அவர்கள் பாடுபடுவதை உணர முடியும். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்குமானால் ஆண்டவர் அதிலேயும் வெற்றி தருவார். அநேகருடைய வாழ்க்கையிலே கில்ட்டி கான்ஷியன்ஸ், குற்றமுள்ள மனசாட்சி, அது தடையாக இருக்கும். பாவங்களை அறிக்கை செஞ்சிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார்கள், மனம் திரும்பி இருக்கிறேன் என்று சொல்வார்கள், நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸ், ஒரு குற்றமுள்ள மனசாட்சி அவளை வாதித்து கொண்டே இருக்கும். அவள் உள்ளம் சொல்லும், நீ என்ன நல்லவனா, நீ யோகியனா, நீ என்ன செஞ்ச, யாருக்கும் தெரியாதா, நல்லவன் போல் நடிக்கிறியா, பரிசுத்தத்தினுடைய போல தோற்றம் அளிக்கிறாயா, எல்லாம் அறிக்கை செய்தது உண்மைதான். ஆனால் அந்த குற்றமுள்ள மனசாட்சி அவருடைய உள்ளத்திலே குத்தி கொண்டே இருக்கும். ப்ராக்டிக்கலாக நான் ஒரு சம்பவத்தை கண்டு நான் வேதனைப்பட்டது உண்டு. ஒரிசாவிலே ஒரு முறை நான் கன்வென்ஷன் சென்றிருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆலயம், அதில் பேசி முடித்தேன். நான் பேசும்போது என்ன சொன்னேன், சாதாரணமாக குறிப்பிட்டு, குற்றமுள்ள மனசாட்சி உன்னை கொன்று போடும், யுவர் கில்ட்டி கான்ஷியன்ஸ் வில் கில் யூ, இப்படி நான் பேசி இருக்கிறேன். முடிந்த பிறகு விழுப்புரத்திலிருந்து இருக்கிற ஒரு பேராசிரியர் குடும்பத்திற்கு மதியம் என்னை உணவு வழங்குவதற்காக அழைத்திருந்தார்கள். அங்கே போனேன். அவள் திருமணமாகி 6 மாதம் தான் ஆகிறது. கணவன் மனைவி 2 பேருமே ப்ரொஃபஸர்ஸ். நான் போன உடனே என்னை வீட்டில் விட்டு போய், நான் உங்களுக்காக இந்த ஊரில் ஸ்பெஷல் பிரியாணி இருக்குது, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டு வந்துடுறேன் அங்கிள்ட்டு போனார்.
அந்த சிஸ்டர் சகோதரி அங்கே உட்கார்ந்தார்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், அங்கிள், காலையிலே உடைய செய்தி எனக்காகத்தான் என்று சொன்னார்கள். என்னம்மா ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று கேட்டேன். அழ ஆரம்பித்தார்கள். ஏனம்மா அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அவள் சொன்னார்கள், புல்பிட்டிலே வலதுபுறத்திலே அந்த பெஞ்சிலே நான் கடைசியில் உட்கார்ந்திருந்தேன். நான் மேலிருந்து கையை நீட்டி என்னை நோக்கித்தான் நீங்கள் காண்பித்தீர்கள். யுவர் கில்ட்டி கான்ஷியன்ஸ் வில் கில் யூ. உன் குற்றமுள்ள மனசாட்சி உன்னை கொன்று போடும் என்று சொன்னீர்கள். என் உள்ளம் உடைந்தது. உண்மைதான், என் உள்ளம் குற்றமுள்ள மனசாட்சியினால் நிறைந்திருக்கிறது. ஏமா? ஐயா, நான் திருமணமாகி 6 மாதங்கள் ஆகிறது. எனக்கு கிடைத்த கணவனை போல யாருக்கும் கிடைக்காது. I am blessed. Such a sweet person, such a loving person, such a understandable person. அவர் கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சலாக்கியம், கடவுளுடைய கிருபை. ஆனால் அவர் என்னிடத்திலே அன்பு செலுத்தும் போது, என்னிடத்திலே நேசமாய் உண்மையாய் அவர் பழகும் போதெல்லாம் என் மனசாட்சி என்னை குத்துகிறது. இந்த நல்ல மனிதனுக்கு, இந்த பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனுக்கு நீ உண்மையா இல்லையே என்று என் உள்ளம் என்னை குத்துகிறது. ஏனம்மா? கல்லூரி நாட்களிலே நான் கேவலமாய் ஜீவித்த ஒரு பெண்மணி. கல்லூரி நாட்களிலே எனக்கு பல ஆண்களிடம் தொடர்பு இருந்தது. ஆனால் அவையெல்லாம் இன்றைக்கு என் உள்ளத்திலே ஒரு முள்ளை போல் குத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டேனே என்று என் உள்ளம் ஒரு குற்ற மனசாட்சியோடு இருக்கிறேன்னு சொல்லி கதற ஆரம்பித்தார்கள். பிரேயர் கவுன்சிலிங் கொடுத்து, அது பழைய காரியம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்று நீ தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டாயோ, தேவனுடைய இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு விட்டாயோ, தேவன் அவர்களை மன்னித்து விட்டார், மறந்து போய் விட்டார், பிசாசானவன் தான் இப்படி கொண்டு வருவான், பயப்படாதே, தூக்கி எறி என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை. குற்றமுள்ள மனசாட்சி, எங்கோ ஏதோ செய்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு தடையாக இருக்க முடியும். இன்னும் சில பேருடைய வாழ்க்கையிலே ஆங்கர், கோபம், அது ஒரு பெரிய தடை. சொல்லுவாங்க, ஒரு நல்ல மனுஷங்க ஆனால் சிடுமூஞ்சுங்க, டக்கு டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாருங்க. இன்னும் சில பேர் அதில் பெருமையாக இருப்பாங்க. நான் எப்படி திருப்பி இல்லைங்க, கமிட்டியில் பட்டு பட்டுன்னு கேட்டுருவாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க. இது ஒரு பெரிய குணாதிசயம் இல்லை, இது ஒரு பலவீனம். ஆங்கர், கோபம் குடியை கெடுத்து விடும். எங்கள் வீட்டிற்கு முன்னால் ஒரு வயோதிப அம்மா இருந்தார்கள். அந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. பையன்கிட்ட ஏதாவது தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பையனுக்கு அம்மாவுக்கும் அன்றைக்கி கொஞ்சம் மனசு வார்த்தைகள் முத்தி விட்டுச்சு. உடனே இந்த பையனை சொன்னான், கிளவி நீ இருக்கிறத கட்டி செத்து தொலையேன் அப்படின்னுட்டான் ஒரு வார்த்தையை. கோபம் சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டான். கடைக்கு போயிட்டு திரும்பி வந்தா புளிய மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. சாதாரண ஒரு வார்த்தை. ஆனால் அவங்க சொல்கிறான், இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் அப்படி அம்மாவை நினைக்கல, சொல்லி புண்ணியம் என்ன இருக்கு? வார்த்தை கொள்ளும். உன்னுடைய கோபம் அநேக காரியங்களை கெடுத்து விடும். தேவனுடைய பிள்ளையாக நீயும் நானும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும், பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். கோபப்படுவதை நாம் தடுக்க வேண்டும். இன்னும் சிலர் இருக்கிறாங்க வயலன்ஸ், வன்முறை. இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு அடிமைத்தனம். இன்னும் பலருடைய வாழ்க்கையிலே சந்தேகம், சஸ்பிஷன். நீ அநேக கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் பிரச்சனை என்ன? சஸ்பிஷன். அது இப்போ இந்த மாடர்ன் ஜென்ரேஷன்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் மேட்ச், நல்லா அழகாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 6 மாதம் ஆன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிடிக்கிறது, ஒருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது அவர்களுடைய வாழ்க்கையிலே தடைகளாக போய் விடுகிறது. இன்னும் பல பேருடைய வாழ்க்கையிலே அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாது. சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, ஆனால் அவள் செஞ்ச காரியத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது. நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அவளை என்னால் மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. அது கிறிஸ்தவ சுவாபம் இல்லை, அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. இன்னும் சில பேருடைய வாழ்க்கையிலே செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம். அவங்க தங்களையே நொந்துக்குவாங்க. பாருங்கள் நான் அழகா இல்லை, பாருங்கள் எனக்கு இங்கிலீஷே இல்லை, பாருங்கள் எனக்கு ஹைட்டு இல்லை, எனக்கு பாருங்கள் ஹேர்லி கேர் இல்லை, எனக்கு மூக்கு நீளமாக இல்லை, கண்ணு உருண்டை. எல்லோரும் சிரிக்கிற பார்த்தா எல்லோரும் நான் சொல்லிட்டு இருக்கேன் போல இருக்குது, எனக்கு கண்ணு உருண்டையாக இருக்குது. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி தங்களை தாங்களே சுய பரிதாபம். ஐயா, யூ ஆர் யூனிக். நீங்கள் தேவனுடைய கரத்தின் கிரியைகள். தேவன் உங்களை என்னை எப்படி படைக்கணும்னு நினைச்சாலும் அப்படி படைச்சிருக்கிறார். கண்ணாடியில் போய் நின்று பார்த்தீங்கன்னா இதை காட்டிலையும் உங்களை தேவன் வேறு பிரமாதமாக படைக்க முடியாது.
யூ ஆர் ஸ்பெஷல், அப்படி ஒரு உணர்வு வரணும். டோன்ட் ட்ரை டு கம்பேர் வித் அதர்ஸ். மற்றவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு நாம் சுய விருதாவத்தில் போய் விடுகிறோம். இன்றைக்கி அநேக பிரச்சனை தான். அவன் கார் வாங்கிட்டான், நான் கார் வாங்கலை. அந்த அம்மா பார்த்தீங்களா, போன வாரம் கோயிலில் ஒரு புது செயின் நல்ல ஒரு $1 வச்சு போட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அதே தான் கோயில் முழுவதும் அதே தான் என்னமா இருந்துச்சு. பிரசங்கமாவது அதெல்லாம் வேறு அப்புறமே இல்லை. இப்படி மற்றவர்களை கம்பேர் செய்து நாம் கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பேருடைய வாழ்க்கையிலே ப்ரைடு, பெருமை, குலப்பெருமை, பணப்பெருமை, மேட்டிமை. எங்கள் ஃபேமிலியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அப்படியாக்கும். ஒரு ஊரில் நானும் என் ஒய்ஃபும் ஊருக்கு போயிருந்தோம். ஒரு இடத்துல போய் முன்னாடி உட்காந்துட்டோம். திடீர்னு 2 பொம்பளைங்க வந்தான். அம்மா எந்திரிங்கய்யா. நாங்கள் என்னங்கன்னு கேட்டான். திஸ் இஸ் மை பிளேஸ். எனக்கு ஒன்றும் புரியல என்னங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு முதல்ல என்னென்ன புரியல. பின்னாடி பார்த்தீங்களா என் பேர் அடித்து ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த பெஞ்ச் அம்மா வாங்கி கொடுத்தாங்களாம், அதில் பேர் எழுதி ஒட்டியிருக்காங்க. அன்றைக்கி தான் அதுலேருந்து நான் கோயிலுக்கு போனால் பின்னாடி ஏதாவது பேர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் போகிறது. எங்கேயாவது உட்காந்து எழுப்பி விட்டாங்கண்ணா சொல்கிறாங்க. அப்படி நாங்கள் பரிதாபமாக பின்னாடி போய் அப்புறம் போய் அப்படியே உட்காந்தோம். பெருமை. சில பேர் இடத்துல நான் மீட்டிங் போனோன்னு சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் யாருங்க, எங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா, எங்கள் வம்சத்தை பற்றி தெரியுமா, இந்த ஊர்லேயா நாங்கள் தான் ஐயா ஃபஸ்ட்டையா இந்த சர்ச்சுக்கு பணம் கொடுத்ததே நாங்கள் தான் ஐயா, அப்படி பெரிய லிஸ்ட்டை போடுவாங்க. சரி, அவங்க குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் கோயிலுக்கு வந்திருக்காங்க, எப்பயாவது வருவாங்க நாங்கள், அவ்வளோதான் அவருடைய கிறிஸ்தவ சாட்சி. ஆனால் பெருமை, அதில் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அடுத்தது பாருங்க, டிப்ரெஷன். சோர்ந்து போயிடுவாங்க சில பேர், இலக்கரித்து போய்விடுவார்கள். எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் கூட இந்த சோர்வு வந்துடுச்சு. எலியா வானத்திலிருந்து வல்லமையாக அக்கனியை கீழே இறக்குறான். அடுத்த நாள் போய் சூறை செடியின் கீழே போய் உட்காந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணுறான். போதும் கர்த்தாவே போதும், என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும், என் முன்னோர்களை காட்டினா நல்லவன் அல்ல. இப்படி அடிக்கடி நமக்கு வந்துடும், சோர்வு வந்துடும், நாம் இலக்கரித்து போய் விடுவோம். சில பேருக்கு அன்பிலீஃப், விசுவாசமே இருக்காது. விசுவாசியே நீ கலங்காதேன்னு பாட்டெல்லாம் போடுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் நமக்கு விசுவாசம் வராது. ஸோ இயேசுனுடைய அற்புதங்களை குறித்து நிறைய பேசுவோம், ஆனால் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இயேசு அற்புதம் செய்வாரா? அது எப்படிங்க செய்வார்? என்னமோ குளத்தில் 38 வருஷம் உட்காந்துருந்தானா, இயேசு போய் எழுப்பி விட்டாரான். 3 நாளாக ஜுரத்தில் படுத்திருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க. நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், தலைவலி தீர மாட்டேங்குதுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரியாக 12 வருஷமாக போய் தொட்ட ஒன்றா சுகமாயிட்டாலாங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேங்க, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதேங்க. அப்படி அன்பிலீஃப் வந்துவிடும். சில பேருடைய வாழ்க்கை பிட்டர்னஸ், கசப்பு, ஜென்ரேஷனல் கர்சஸ், பாரம்பரியமாக வருகிற சாபத்தில் இந்த கசப்புணர்வு ஒன்றும் உண்டு என்று சைக்காலஜி சொல்கிறார். வாழ்க்கையில் யாரை குறித்தும் கசப்பு இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, தனிமை, டவுட், இன்செக்யூரிட்டி என்று சொன்னால் பாதுகாப்பற்ற நிலைமை. எப்போதுமே நமக்கு என்ன நினைக்கிறான், எனக்கு யாருமே இல்லைங்க, நான் என்னங்க பண்ண. எல்லாம் வீட்டில் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, 3 வேளையும் சாப்பிட்றோம், 3 வேளையும் தூங்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துவிடக்கூடும். ஒருவேளை அந்த சொன்ன லிஸ்டெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு கூட நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடைகள் இருக்கிறதா? இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இவைகள் என் வாழ்க்கையிலே தடையாய் இருக்குமானால் என்னை நீர் மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. வாட் இஸ் தி stumbling block that prevails and pretends and prevents you from getting the benefits of God? ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எந்த ஒரு சின்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. எதை உங்களால் விட முடியவில்லை, எதை உங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. நீங்கள் ஜெபிக்கிறீங்க உண்மை, அது போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க உண்மை, ஆனாலும் அதில் விடுதலை இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு தருவாராக. பல சமயங்களிலே நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? இப்படிப்பட்ட தடைகள், அப்டக்கிள்ஸ் எல்லாம் தட் இஸ் த டெட் எண்ட் என்று நினைக்கிறோம். அதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வழி இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறார், தட் இஸ் நாட் தி எண்ட், தட் இஸ் ஒன்லி எ பெண்ட். அது முடிவு இல்லை, அது ஒரு வளைவு.
இந்த வளைவு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடம் இருக்குது, நீ போக வேண்டிய காரியம் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது, எனவே நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் சொல்கிறார், என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுகின்ற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி எத்தனை முறை வேண்டிக் கொண்டேன்? 3 முறை வேண்டிக் கொண்டேன். ஆனால் ஆண்டவர் இந்த முள்ளை நீக்கினாரா? இல்ல. தேவனுடைய கதாபாத்திரம், தேவனுடைய வல்லமையின் ஒரு அபிஷேக பாத்திரம் இந்த பவுலுடைய வாழ்க்கையில ஒரு முள். அவன் ஜெபிக்கிறான், என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதற்கு பதிலாக என்ன சொன்னார்? உன் பலவீனத்திலே என்னுடைய கிருபை பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாரம் என்ன? என்றைக்கு உன்னால் உன்னுடைய பலவீனத்தை மேற்கொள்ள முடியவில்லையோ அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். என்றைக்கு இந்த காரியத்தில் ஐயோ நான் தோற்று போய்விட்டேன், என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகிறதோ அந்த இடத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை கிருபையை நமக்கு தந்து அதை வெளிப்படுத்துவார். பல சமயங்களிலே நாம் ஒன்றுமில்லை என்கின்ற நிலைமைக்கு வரும்போதே ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை கை தூக்கி விடுவார். இஸ்ரேல் இந்த எரிகோ கோட்டைக்கு உள்ளே போய் அதை வெற்றி பெற்றதில் இஸ்ரேல் ஹஸ் நோ ரூல், அவளுக்கு எந்த பங்குமே கிடையாது. தேவன் சொன்னார், தேவன் வெற்றியை தந்தார். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே ஒன்றுமில்லை நான் ஐயா, உம்மால் அன்றி நான் ஒன்றும் செய்யேன். அன்று சீஷர்களுக்கு அளித்த ஆவியினாலே இன்று நீர் எனக்கு அதை தாரும் என்று கேட்கும் போதே தேவனுடைய கிருபை இருக்க முடியும். அப்படி நாம் நினைக்கும் போதே அந்த எரியோ கோட்டையை வீழ்த்தி அவர் உள்ளே போய் சுதந்திரித்துக் கொண்டது போல நாமும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இஸ்ரேல் had a problem. இன்னைக்கு கால வேளையில் வாட் எவர் மே பி தி ப்ராப்ளம் யூ கேன் ஓவர் கம். உன் வாழ்க்கையின் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும். இட் மே பி யுவர் பர்சனல் ப்ராப்ளம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனையாக இருக்கலாம். இட் மே பி யுவர் ஃபேமிலி ப்ராப்ளம், உன் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். இட் மே பி யுவர் சோஷியல் ப்ராப்ளம், சமுதாயத்தினால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். இட் மே பி யுவர் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், பொருளாதாரத்துக்குரிய காரியத்தை குறித்த பிரச்சனையாக இருக்கலாம். ஆர் இட் மே ஈவன் பி எ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், ஆவிக்குரிய பிரச்சனையாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, த ப்ராப்ளம்ஸ் கேன் பி ஓவர் கம். பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இஸ்ரேல் had a problem. இரண்டாவதாக இஸ்ரேல் had a promise. இஸ்ரேல் மக்களுக்கு அங்கே ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது. யோசுவா புக் ஆஃப் ஜோஷுவா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் பரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். 2வது வசனத்தை வாசியுங்கள். 6:2. கையில் வேதாமத்தோட எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்க போகிறோம், விசுவாசத்தோடு வாசிக்க போகிறோம். வாசியுங்கள். இன்னும் அவங்க கிளம்பவே இல்லை, எரியோ பட்டணத்தை போகவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. God has a promise. இன்னும் அவங்க இதுக்கே போல வாருக்கு சண்டைக்கு போகவே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், அதை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். இட்ஸ் a word of comfort. இது ஒரு ஆறுதலின் வார்த்தை. இட்ஸ் a promise. அது ஒரு தேவன் தருகிற ஒரு வாக்கு தத்தங்கள். இந்த விவிலியத்தில் நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு. இதையெல்லாம் நமக்குன்னு உரிமையாக்கி கொள்ளணும். பைபிளை படிக்கும்போது வாக்கு தத்தங்கள் வரும்போது அதை நிறுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி அது என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஏதாவது ஒரு வாக்கு தத்தங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் ஆளுக்கு ஒன்று சொல்லுவீங்க. நிச்சயமாக சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு பிடித்த வாக்கு தத்தம் என்ன? எங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா, தைரியமா? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரைட். அப்புறம் கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. வெரி குட். வேற சத்தமா சொல்லுமா?
நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். சரி, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. சரி சரி, இப்படி நிறைய வாக்குத்தத்தம். இங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? சண்டைக்கே ஆரம்பிக்கல, போருக்கு போகல. அந்த எரிகோவையும் அந்த யுத்த வீரரையும் அந்த ராஜாவையும் உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் உண்மையுள்ளவைகள், வாக்குகள் நிச்சயமானவைகள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே தேவன் நமக்கு தேவையான போராயுதங்களை சொல்லுகிறார். பாருங்கள், பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10:4-5 வசனங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு போதுமானது, தேவ பலனுள்ளவைகளாய் இருக்கிறது. இங்கே போர் ஆயுதங்கள் என்ன என்று சொல்லியிருக்கிறது? தேவ பலன். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு யாருடைய பலன் நமக்கு தேவை? தேவனுடைய பலன் நமக்கு தேவையாயிருக்கிறது. இதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் எல்லாருக்கும் பரிச்சயமான பகுதி. ரோமர் 8:28 வாசி சொல்லுங்கள். அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ அவருடைய பிள்ளையாய் உண்மையாய் அவர் மீது அன்பு கூறுவாயானால் உன் வாழ்க்கையிலே நடைபெறுகிற சகலமும் எப்படி தான் இருக்கும்? நன்மைக்கு ஏதுவானதாய் இருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இந்த உபத்திரம் உங்களுக்கு நித்திய கனமகிமையை உண்டாக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது லேசான காரியம், சீக்கிரத்திலே போயிடும், பயப்படாத. சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் மாறி போகும். ஆனால் இந்த உபத்திரம் உனக்கு நித்திய கன மகிமையை உண்டாக்கும். எனவே நீ பயப்பட வேண்டாம். இதுதான் பவுலடிகளார் சொல்கிறார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன சொல்லுகிறாரு? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். ஹல்லேலூயா. நீங்கள் நான் கேட்பதற்கு மிக அதிகமாய் தேவன் கிரியை செய்கிற தேவன் என்ற வாக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் நானும் சோர்ந்து போய்விட வேண்டாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிப்போம். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதில் பலப்படும் சொல்லி இருக்குது? அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பயப்படுங்கள். God's power is promised for us. தேவன் அதை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இந்த வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த விசுவாச வார்த்தை, இந்த வாக்குகளை நமக்கு பற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யாருங்க? 1 கொரிந்தியர், எல்லாரும் வசனத்தை புரட்டுங்கள்.
1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இதை வாசிங்க. இது பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கா, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கா, ஜெயம் கொடுக்க போகிற தேவனுக்கா? ஜெயம் கொடுக்கிற தேவன். பிரசன்ட் கண்டினியூஸ். இப்பொழுது தேவன் நமக்கு ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை ஒரு நாள்ல ஜெயம் கொடுத்தாரு நாள்ல, இன்றைக்கு ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உனக்கு ஜெயம் கொடுப்பார். நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி உறுதி. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருந்து முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தும் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசித்தான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களோட பேசி இருக்கிறார். தேவன் எப்படி பேசுவார்? வேத வசனத்தின் மூலமாக பேசுவார். நீ ஜெபத்திலே தரித்திருக்கும் போது பேசுவார். உன் உள்ளத்தின் ஆழத்திலே பேசுவார். சூழ்நிலைகள் மூலமாக பேசுவார். தேவனுடைய மனிதர்கள் மூலமாக பேசுவார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் உன்னை உணர்த்துவார். உனக்கு ஒரு விசேஷித்த அறிவை தந்து அதை உனக்கு வெளிக்காட்டுவார். தரிசனங்களிலே சொல்லி தருவார், சொப்பனங்களிலே சொல்லி தருவார். உனக்கு தெரியும், இது தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை, இது எனக்காக என்று சொல்லி அதை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எனவே நீங்கள் நானா கவலைப்பட வேண்டாம். 2 கொரிந்தியர் 1:20 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏதோ சும்மா கட்டுக்கதைகள் அல்ல, சும்மா வாய் போக்கா சொல்லிட்டு போறது கிடையாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குகளை நமக்கு உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் ஹேட் அ ப்ராப்ளம். இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இஸ்ரேல் ஹேட் அ ப்ராமிஸ். தேவனுடைய வாக்கு இருந்துச்சு. அந்த வாக்கு என்ன வாக்கு? நீ எரிகோவையும் அதன் ராஜாக்களையும் அந்த யுத்த வீரர்களையும் நீ மேற்கொள்ளுவாய், உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன். சண்டை போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிவிட்டார். அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. இவர் வாக்கு கொடுத்ததோடு கூட மாத்திரமல்ல, அவர் நம்மோடு பார்ட்னராக இருப்பார், பங்குதாரராக இருப்பார். நம்மோடு கூட வருவார், நம்மோடு கூட இருந்து செயல்படுத்துவார். அதுதான் தேவனுடைய மகிமை. வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். யோசுவா 5:13-14 வசனங்களை வாசிப்போம். ம் 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 ம். அடுத்த வசனம். இங்கே பார்க்கலாம், இஸ்ரேல் ஹேட் அ பார்ட்னர். அங்கே தேவனுடைய பிரதிநிதியாக, அங்கே தேவன் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பிரதிநிதியாக அங்கே வந்து நிற்கின்றார். அங்கே நின்று காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இங்கே இந்த தேவன் அங்கே வந்து நின்றது எதற்காக? அவர்களுக்காக, அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வெற்றியை தருவதற்காக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாடுகளும் கண்ணீரும் கஷ்டங்களும்
கைவிடப்பட்ட நிலைமையிலே நீ இருக்கும்போது தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். அவர் பதில் அளிப்பார். உன்னை கைவிட மாட்டார். மக்கள் நம்மை கைவிடலாம், உலகம் நம்மை ஏளனம் செய்யலாம், ஐயோ நான் அதமானேன் என்று நீ சொல்லலாம், எனக்கு யார் துணை என்று நீ கதறலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் அருகே இருக்கிறேன். கண்களை ஏறெடுத்து பார். Feel my presence. Not only I promise you to give you victory, I will be a partner with you. நீ வெற்றி பெறுவாய் என்று வாக்கு சொன்னது மாத்திரமல்ல, அந்த வெற்றிக்கு உறுதுணையாக நான் உன்னோடு கூட இருப்பேன். யுத்தம் உன்னுடையது அல்ல, அது கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மறந்து போய்விடவே வேண்டாம். பல இடங்களில் நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் நன்கு வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையிலே தேவன் கூட இருந்தார். தேவன் கூட இருந்ததினாலே அவர்கள் சொல்லுவதை அவரால் செய்ய முடிந்தது. நாம் தனிமையில் அல்ல, தேவன் கூட இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர் விலக மாட்டார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்னவர் உன்னோட கூட இருப்பார். சங்கீதம் 46 எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை கைவிட மாட்டார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஏன் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இன்னொரு ஆழ்ந்த அனுபவங்கள். Not only God promises, He says He will be a partner with us. நாம் தனிமையில் அல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணை செய்வார். அவர் நமக்கு பலன் தருவார். எனவே எந்த பிரச்சனையும் தேவனால் மேற்கொள்ளப்படாதது அல்ல. மனுஷரால் முடியாதவைகள் தேவனால் கூடும். என்னால் கூடாத ஒரு காரியம் ஒன்று உண்டோ? தேவன் கேட்கிறார். உன் பார்வையில் இது பிரச்சனையா இருக்கலாம், உன் பார்வையில் கோலியாத்தா இருக்கலாம், ஆனால் யார் ஒன்றுக்கு உதவாதன் என்று எனக்கு தெரியும். எரியோ கோட்டை உன்னுடைய பார்வையிலே பெரிதாக தோன்றலாம், ஆனால் என்னுடைய பார்வையிலே அது ஒன்றும் இல்லை என்பதை தேவன் அறிகிற மனிதனாய் இருக்கிறார். இஸ்ரேல் had a problem. இஸ்ரேல் had a promise. இஸ்ரேல் had a partner. இதெல்லாம் இருந்துச்சு. இவர்கள் எப்படி வெற்றியை பெற்றார்கள்? அந்த 6ஆம் அதிகாரத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். He is giving a lot of instructions. அவர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அதை அப்படியே கேட்டார்கள். என்ன சொன்னார்? இவரெல்லாம் என்ன நினைச்சாங்க? யுத்தம் உடனே போர் ஆயுதத்தை எடுத்துக்க, அதை எடுத்துக்க, இதை எடுத்துக்க, ஈட்டி எடுத்துக்க, கடப்பாறை எடுத்துக்க, கோட்டையை உடைக்கணும், அப்படிதான் இவங்க நினைச்சிருப்பாங்க போர் வீரர். ஆனால் அவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் வேண்டாம். பாடகர்களை ஆயத்தம் பண்ணுங்கள், தேவனை துதிக்கிறவர்களை ஆயத்தம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு புகழ்ச்சியை உண்டு பண்ணுகிற தேவ ஜனத்தை உண்டு பண்ணுங்கள். ஹalleluya. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். They had a word from the God. தேவனுடைய ஒரு வார்த்தை வந்ததே, அந்த வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். அந்த வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். இன்னைக்கு நம்பணும். ஐயா, அன்னைக்கு ஆண்டவர் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கினார். அன்னைக்கு மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். குருடரின் கண்களை திறந்தார். இன்னைக்கு எனக்கு ஒரு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, ஆண்டவர் சுகப்படுத்த முடியுமா? இன்னைக்கு எனக்கு பிரெயின்ல ஒரு டியூமர் இருக்கு, ஆண்டவர் சுகப்படுத்த முடியுமா? முடியும். You have to believe that. நீ எந்த அளவுக்கு நாம் தேவன் மீது விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் கிருபை செய்யும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். நீ விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை காண முடியாது. தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செயலாற்றுவார் என்பதை நான் நம்ப மறுத்தால் முடியாது. முதலாவது they have a word, ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையை அவர்கள் நம்பினார்கள். They acted in faith.
விசுவாசத்திலே அதை சாத்தியமாக மாற்றினார்கள். எல்லாம் கிளம்பி சுத்தி வாடான்னு சொன்னார். அவர் சொன்னது செஞ்சாங்க. கேட்கல யாரும். என்னையா கோட்டைக்குள்ள போனவன் சும்மா சுத்தி வான்னு சொல்றீங்களே, முன்னாடி நின்றுட்டு சோத்தரிக்க சொல்றீங்களே, விகற்பமா இல்லையா? ஆண்டவர் செய்வதெல்லாம் அப்படிதான் இருக்கும். தேவன் சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி. நீ நானும் குப்பை, தூசி, ஒண்ணுக்கு உதவாதவங்க, பூச்சி. குறைவற்ற அறிவினாலே அவருடைய மகா பெரிய ஞானத்தை நம்மால் கணக்கு போடவே முடியாது. He is naturally unnatural and unnaturally natural. மீண்டும் சொல்கிறேன், Holy Spirit is naturally unnatural and unnaturally natural. இயற்கையிலேயே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலேயும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களிலே இயற்கையாகவும் செயல்படக்கூடிய கிருபை ஆண்டவர் ஆவியானவருக்கு உண்டு. அதனால தான் தேவன் சொன்னார், சொல்லுப்பா என்னால் என்ன முடியாதுன்னு சொல்ற. காற்றும் கடலும் அதட்டணுமா? இறையாதே அமைதலாயிரு. லாசருவே வெளியே வா. தலித்தா கூமி. சின்ன சின்ன வார்த்தைகள், வல்லமை நிறைந்தவைகள். They acted in faith. எல்லாத்துக்கும் மேலாக they did it in God's way. தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி செஞ்சாங்க. அவர் என்ன சொன்னாரு? 6 நாள் சுத்தி வா, நீ ஒன்றும் பண்ணக்கூடாது. 6 நாள் எப்படி இருக்கணும்? அமைதியெல்லாம் இருக்கணும். ஆனா 7வது நாள் எக்காலம் ஊதும் போது மகார்ப்பரிப்பு இருக்கணும். அப்ப எல்லாரும் உள்ளே போக வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் செய்தார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெபம். உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் விசுவாசிகள், தேவனுடைய வார்த்தையை கேட்க இங்கே வந்திருக்கிறீர்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி தேவை. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தேவை. உன்னுடைய விசுவாசம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பெற்ற நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அதை நம்பிக்கையிலே முன் தொடர வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செயலாற்ற முன் வர வேண்டும். ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொன்னார், if we do right things in the right time, in the right manner, with the right motive, with the right people, we'll get the right result. தேவனுடைய காரியத்தை சரியான விதத்திலே, சரியான நேரத்திலே, தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே, தேவ திட்டத்தோடு நீ தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து செய்வாய் என்று சொன்னால் தேவன் விரும்புகிற சரியான முடிவை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் எரியோ என்று செய்தார்கள். எரியோ கோட்டையில் தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள். எனவே அங்கே வெற்றி கிடைத்தது. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்கிறது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல சாயாத. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவன் சொல்கிறது, உன் சுய புத்தி போதும், நீ செஞ்சித்தது போதும், கடவுளை அண்டிக்கொள், வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். இன்றைய காலை வேளையிலே நீ கேட்கலாம், பிரதர் நீங்க சொன்னதெல்லாம் சரி, என்னுடைய வாழ்க்கையில் இந்த வெற்றி தேவை, நான் இதை அபியாசப்படுத்த விரும்புகிறேன், இதை நான் இன்றைக்கு அனுபவிக்கணும், நான் என்ன செய்யணும்? ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் காட். கடவுள் மீது நோக்கி பாருங்க. டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ஜெயண்ட்ஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ப்ராப்ளம்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். பிரச்சனைகள் மீது அல்ல, போராட்டங்கள் மீது அல்ல, உங்களுடைய குறைவுகள் மீது அல்ல, உங்களுடைய இயலாமையின் மீது அல்ல, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை கலட்டி போடு. அப்படி என்றால் என்ன? பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க விரும்புகிற நீ, உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவை என்பதை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் இல்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்தம் இல்லை. ஏன் எழுப்புதல் இல்லை?
பரிசுத்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு நல்லா தெரியும், நம்முடைய பலவீனம் தெரியும். தேவனுக்கு தெரியும் நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாதுங்கிறது தேவனுக்கு தெரியும். ஆண்டவரே, ஐ எம் சாரி, திஸ் இஸ் மை வீக்னஸ், இதுதான் என் பலவீனம், என்னால் மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தில் என்னால் நிலை நிற்க முடியல ஆண்டவரே, என்ன மன்னிங்க என்று சொல்லி நீ கேட்கும் போது அவர் நம்மை பலப்படுத்துவார். வாட் இஸ் தி சீக்ரெட்? ஸ்டே சைலண்ட் சொன்னாரு. வாயை மூடிட்டு 6 நாள் இரு. இந்த கிறிஸ்தவம் கற்றுக்க வேண்டிய பாடம் அமைதியாக இருக்க கற்றுக்கணும். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 6:10. நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆட்பறியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்க. போதும். வெற்றிக்கு முன்னாடி சொல்றது சத்தம் போட, அமைதியாயிரு. ஆனா இந்த கிறிஸ்தவத்தில் நம்மகிட்ட பல பேர்கிட்ட இந்த அளப்புற வேலை, தொண்ணு பேசுற வேலை, வாயை திறந்தா மூட முடியாது. சில பேர் பார்த்தாலே ஓடி போயிடும். ஐயோ அந்த அம்மா ஆரம்பிச்சுதுன்னா நிறுத்தாது, பேச ஆரம்பிச்சா முடியாது. சில பேர் ஜெபம் பண்ண ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் போய் தனக்கு தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லி குப்புரை அடிச்சு கும்பகரண வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பிரேயர் பண்ணிட்டு அதை மறந்துடுவான். அளப்புறது வேண்டாம். தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியிலே இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும். அதையும் மீறி அமைதலாயிருன்னு சொல்லியிருக்க. சங்கீதம் 141:3 141:3 அதுல என்ன சொல்லியிருக்கு பாருங்க. சங்கீதம் 141:3 சத்தமா செய்யுமா? கர்த்தாவே, என் வாய்க்கு என்ன பண்ணணும்? அவ்வளோ முடிஞ்சு கிளீனா போட்டுருக்கு. காவல் வையும், பேசக்கூடாது. இன்னைக்கு இது ஒரு ஸ்டாண்டிங் ரூலா எடுத்துங்க. அனாவசிய வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. தேவனுடைய வெற்றி வேண்டுமா? சுயபத்தியின் மேல் சாயாத, அவர்கிட்ட கேளு, நான் என்ன பண்ணணும். பேசாதே, பேசாம இருக்கு. ஆர்ப்பரி. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது தேவன் வெற்றியை தருவார். இந்த எரியோவினுடைய வெற்றியினுடைய பீக் கிரக்ஸ் ஆஃப் தி விக்டரி என்ன தெரியுமா? யோசுவா 6 எல்லாரும் எடுங்க. 20வது வசனத்தை எடுத்து பாருங்கள். 6:20 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் போதுமானது. களங்கம் இடிந்து விழுந்தது. வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் விக்டரி? துதியின் வல்லமை. அவர்கள் ஆரம்பித்த சோத்தரிக்க துதிக்க ஆரம்பித்த போது அலங்கம் விடுந்தது. தேவனுடைய சமூகத்திலே நீ உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்க ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அநேகர் ஸ்தோத்திரம் பண்றோம், ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்றது கிடையாது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எதுக்குங்க சோத்திரம் பண்ணீங்க? எல்லாரும் பண்ணாங்க, நானும் பண்ணேன். இதுதான் பக்தன் தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை. எப்படி ஆத்துமா சோத்தரிக்கும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் உதடு மாத்திரம் சோத்திரம் சோத்திரம் சொல்லுகிறது, ஆனால் அவனுடைய உள்ளம் மண்ணுக்கு மண்ணாய் ஒட்டி கிடக்கிறது. அதான் சொல்றான், என் உதடு மாத்திரம் சோத்தரிச்சா போதாது, என் ஆத்துமாவே நீயும் சோத்தரின்னு சொல்லி தாவீது சொல்கிறான். துதிக்கு வல்லமை இருக்குங்க. there is power in praising. ஆண்டவரை துதித்ததிலே தேவநாமம் மையப்படுகிறது. இங்கே நான் நம்முடைய திருச்சபையில் அருமையான தம்பிமார்களுக்காக நன்றி சொல்கிறேன். கெவின், சாம் இவர்களெல்லாம் அருமையான ஒரு ஆராதனையை நடத்துகிறார்கள். ஆராதனையிலே தேவ பிரசன்னம் இருப்பதை உணர முடிகிறது. எங்கே துதி இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமை இருக்கும். 2 நாளாகமம் புஸ்தகம் எடுங்கள். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம்
13, 14 வசனங்களை வாசிப்போம். 2 நாளாகமம் 5, 13, 14. அவர்கள் ஒருமிக்க பூரியிலே ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து சோத்தரித்து பாடினார்கள். ம் 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 துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சோத்தரிக்கையிலும் மேகத்தினால் நிரம்பப்பட்டது. கர்த்தரை துதியுங்கள். சாலமோன் தேவாலயத்தை கட்டி சோத்தரிக்க ஆரம்பிச்ச உடனே தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தேவை. என்னுடைய ஒவ்வொரு ஸ்தோத்திர ஜபமும் தேவனுடைய மகிமையை கீழே இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், எல்லாரும் புரட்டுங்கள் பார்க்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். நான் சொல்லுகிற வசனங்களை சத்தமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். யோசபாத்து சொல்கிறான், மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, நீங்கள் உதவி செய்ய மாட்டீரோ? 15வது வசனம். ம் 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 பயப்படாமலும் 20வது வசனம். ம் 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 21வது வசனம். ம் 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 முனிவுஷ் தைரியத்தை படிச்சு பாருங்க. தேவனை துதிக்க ஆரம்பிப்பார்கள், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். சத்துருக்கள் அங்கே உருண்டு போகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னமா என்ன வசனம் சொல்லு? 21 இருக்கிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, வாசிங்க. துதி செய்ய தொடங்கின போதே சத்துருக்கள் ஒருவரை வெட்டி கொண்டு விட்டார்கள். இன்னும் துதிக்க ஆரம்பிக்கல. துதிக்க ஆரம்பிச்ச உடனேயே சத்துருக்கள் அங்கே ஒருவரை வெட்டி கொண்டு மாண்டு போய்விட்டார்கள். துதிக்க எவ்வளவு வல்லமை இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சடிதியிலே அசையும்படியாக அதிர்ந்தது, திறவுண்டது. போதுமானது. ராத்திரி நேரத்தில் பாடுகள் மத்தியிலே சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் துதிக்க ஆரம்பித்தார்கள். தேவன் அற்புதத்தை செய்தார். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்பாக இருக்கிற எரிய கோட்டை இன்று கீழே விழும். நீ தேவனை நம்பு, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு, தேவன் சொல்லுகிறத மாத்திரம் செய். அப்பொழுது தேவன் கிரியை செய்வார். வாட் எவர் மே பி த ப்ராப்ளம், உன் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் கம் டு காட்ஸ் பிரசன்ஸ். தேவ பிரசன்னத்தில் வருவோம். உன் பார்வையிலே அது தீராது, முடியாது, தேவனால் முடியும். உன் கண்களை நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் தேவன் கிரியை செய்வார். நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ஒரு அருமையான 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளை ஒன்று, பெண் பிள்ளை ஒன்று. பெண் பிள்ளை மிகவும் வெரி ஸ்வீட் பர்சனாலிட்டி, அழகான பிள்ளை, நன்கு பாடுவாள். சிறு வயதிலேயே நன்கு நடனம், வெரி குட் டான்சிங்.
எல்லாரும் அவளுடைய டான்ஸரை பார்த்து அவளுக்கு எல்லாரும் அப்ரிசியேஷன். சிறுபிள்ளை வளர ஆரம்பித்தால், கல்லூரி நாட்களுக்கு நேராக வந்தால், வாலிபத்தின் பிடியிலே உலகத்தின் காரியங்களிலே அவள் சிக்கிக்கொண்டால், உலக இன்பங்களுக்கு அவள் அடிபணிய தொடங்கினால், தேவன் மீது வைத்த விசுவாசத்தை மறக்க ஆரம்பித்தால், திருச்சபைக்கு வருவதை நிறுத்திவிட்டால், தேவனுடைய பிள்ளையுடைய ஐக்கியம் குறைந்தது. அதற்கு மாறாக இரவு விடுதலையில் பாட்டு பாடுவதும் டான்ஸ் ஆடுவதுமான தொழிலிலே இறங்கிவிட்டாள். இட்ஸ் அ கிரேட் கோகோ டான்சர். அந்த அரங்கிலே அவளுடைய டான்ஸை பார்ப்பதற்கு ஏராளமான வாலிபர்கள் இரவு நேரத்திலே குடித்து வெறித்து அங்கே அவரை அழகை பார்த்து ரசிக்க கூட்டம் கூடினார்கள். இந்த பெற்றோருடைய உள்ளம் உடைந்தது. இப்படியா என் பிள்ளையை வளர்த்தேனே, என் பிள்ளை இப்படி போய்விட்டாலே, இவளை மனமாற்றம் செய்ய முடியவில்லையே, நான் என்ன செய்யட்டும்? அழுதார்கள், புரண்டார்கள், உபவாசித்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். வருடங்கள் போனது, எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஊரிலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பிரசங்கம் செய்தார். அதை கேட்டு ஒருவர் சொன்னார்கள், ஐயா, அந்த ஐயா அழகாய் பேசுகின்றார், அழகான அறிவுரை வழங்குகிறார். ஒருவேளை நீங்கள் போய் உங்களுடைய பிரச்சனையை அவரிடத்தில் சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர தேவன் ஒருவேளை உங்களுக்கு ஆலோசனை தருவார் என்று சொன்னார்கள். எனவே இந்த கூட்டம் முடிந்து எல்லாரும் ஜெபித்து போன பிறகு இந்த பெற்றோர் இருவரும் அந்த தேவதாசனத்திலே வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லி ஓ என்று அழ ஆரம்பித்தார்கள். என்னுடைய வாலிப பிள்ளை இன்றைக்கு அலங்கோலமாக இரவு நேர விடுதலைகளிலே மற்றவர்களை பிரியப்படுத்துகின்ற இச்சை நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே அவள் ஆடிக்கொண்டிருக்கிறாள். அவளை நான் தேவனுக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணினோம், ஆனால் அவனுடைய நிலைமை இப்படி போய்விட்டது, என்ன செய்வது என்று சொல்லி பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த தேவமனிதன் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அவர்கள் கோபம் வந்து விட்டது. நம்முடைய பிள்ளைகளுடைய கதையை அவளை சொல்கிறோம், இவர் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறாரே என்று சொல்லி மீண்டும் சொன்னார், நல்லதே, உங்களுடைய பிள்ளைக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள், உபவாசித்தீர்கள், அந்த பிள்ளையினுடைய நிலைமைக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்தீர்களா என்று கேட்டார். அவர்கள் முழித்தார்கள். என்று போய் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக முழங்கால் படியிட்டு உன் பிள்ளைக்காக, பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக, இன்றைய நிலைமைக்காக தேவனிடத்திலே சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொன்னார். அவர்கள் மனசில் கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் ஒரு தேவனுடைய தாசன் சொன்னாரே என்று சொல்லி இரவு நேரம் 12 மணியாகி விட்டது. வீட்டிலே வந்து முழங்கால் படியிட்டார்கள். ஓ என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்தவர்கள் அழத் தொடங்கினார்கள். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையின் இந்த கேவலமான வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். இரவு விடுதிகளிலே அவள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள், ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்களுக்கு மயக்கம் தருகிற போதைப் பொருளாய் மாறிவிட்டால் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி போய்விட்டது, ஸ்தோத்திரம் என்று இப்படியே சொல்லி அவள் ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது? அங்கே அவள் ஆடிக்கொண்டிருக்கிறாள். அந்த வழியாக இரவு ஊழியத்தை முடித்துவிட்டு ஒரு பாஸ்டர் போய் கொண்டிருக்கிறார் காரில். ஆவியானவர் அந்த பாஸ்டரிடத்தில் பேசினார், நிறுத்து, இங்கே கீழே இறங்கு, இந்த விடுதிக்கு நேரே உள்ளே போ. பாஸ்டர் திடுக்கிட்டு போனார். ஐயா, இது கேளிக்கை விடுதி, மதுபானங்களினால் சூதாட்டம் நிறைந்த விடுதி, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிற மகன், நான் எங்கே எப்படி போக முடியும்? நீ போ உள்ளே. ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். அவர் சொன்னார், நீ போ, அங்கே மேடையிலே ஒரு பெண்மணி ஆடிக்கொண்டிருப்பார், நான் சொல்வதை எவ்விடத்திலே போய் சொல். தேவ மனிதர் பயத்தோடு நடுக்கத்தோடு அதை கிட்டே போனார். அந்த பெண்மணி அழகான தோற்றத்திலே அலங்கோலமான உடுப்புகளிலே நின்று கொண்டிருந்தால் போதர் கிட்டே போய் நின்று சொன்னார், மை beloved daughter, Jesus loves you. எனக்கு அருமையான என்னுடைய மகளே, இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவள் கதிகலங்கி போனாள். சிறு பிள்ளையிலே அந்த சண்டே ஸ்கூல் கிளாஸிலே அவள் கற்றுக்கொண்ட பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. Jesus loves me, this I know, that what the Bible says so. இயேசு என்னை நேசிக்கிறார் என்று அவர் கேட்ட அந்த பாடல் வந்தது. நினைத்து பார்த்தால், உள்ளத்தை பார்த்தால், உடலை பார்த்தால், ஐயோ, இந்த அலங்கோலமான என்னையா இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் களைந்து தூக்கி போட்டு நேரடியாக வீட்டிற்கு ஓடி வந்தால் அங்கே அப்பாவும் அம்மாவும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோருடைய கால்களை வந்தால், டாடி forgive me லார்டி, ஜீசஸ் லவ்ஸ் மீ. இயேசு என்னையும் நேசிக்கிறார், பாவியாகிய என்னையும் நேசிக்கிறார், அவரை விட்டு தூரமாய் போன என்னையும் நேசிக்கிறார் என்று சொல்லி அழுது ஒப்பு கொடுத்தார்.
பின்பு ஒரு தேவ ஊழியக்காரியாக மாறினார். Jesus loves you. Jesus loves you. உன்னுடைய பிரச்சனை எதுவாய் இருக்கட்டும், உன்னுடைய எரியோவின் கோட்டை எதுவாய் இருக்கட்டும், தீராத வியாதிகள் எதுவாய் இருக்கட்டும், நம்ப முடியாதவைகள், விளங்கிக் கொள்ள முடியாதவைகள் எதுவாய் இருக்கட்டும். Israel had a problem. Israel had a promise. Israel had a partner. இஸ்ரேலுடைய பிரச்சனை, இஸ்ரேலுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம், இஸ்ரேலோடு தேவன் கூட இருந்தது. துதிக்க ஆரம்பித்தார்கள், கோட்டைகள் விழுந்தது. இவ்வளவு நேரம் நான் உங்களோட பேசி இருக்கிறேன். நான் வெறுமனே இந்த இடத்த விட்டு போகிறது கிடையாது. எல்லாரும் கொஞ்சம் நேரம் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால்படியிட்டு ஜெபிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். நம்முடைய உள்ளத்தை அவருடைய கருத்தில் நாம் ஊற்ற போகிறோம். அந்த வெற்றியோடு நாம் சொல்ல போகிறோம். ஜெபிக்க சொல்லும்போது உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிறோம், உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க விரும்புகிறவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். நின்று கொண்டு ஜெபிக்க விரும்புகிறவர்கள் நின்று கொண்டு ஜெபிக்கலாம். அல்ல தூரத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? பாடல் குழுவினர் இங்கே வேண்டியவர். நம்முடைய கண்கள் போடப்பட்டிருக்கட்டும். விளையாட்டு நேரம் அல்ல. உங்களோடு கூட நான் இத்தனை மணி நேரம் பேசி இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி தேவை, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தேவை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை துதிக்கும் போது கொஞ்ச நேரம் அமைதியா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்க உனக்கு வெற்றி வேண்டுமானால் நீ தான் நம்பணும். நீங்க தான் வாயை திறந்து சோத்தரிக்கணும். ஆண்டவர் உள்ளத்தில் என்ன சொல்கிறாரோ அதை நீங்க அப்படியே செய்யணும். உங்களுக்கு கூட தேவன் பேசி இருக்கிறார். உடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். உன் கண்ணீர் மாறும், அது கம்பீர சத்தமாய் மாறும். தேவன் தருவார். வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய பாடல் இப்படி சொல்கிறது, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். தெரிந்தவர்கள் எங்களோடு கூட இணைந்து நீங்கள் பாடலாம். கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். உள்ளம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். பிரச்சனையே அல்ல, தேவனை நோக்கி பார். உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். உனக்காக யுத்தம் செய்ய விரும்புகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லோரும் சேர்ந்து பாடலாம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன்.
அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து படுவோமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு விசுவாசத்தோடு பாடுவோம். உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, விடுதலை உண்டு. காலை வேளையிலேயும் நம்மை அர்ப்பணிப்போமா? இன்று உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு விடுதலையின் நாள், தடைகள் நீங்குகிற நாள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரத்துக் கொள்ளுகிற ஒரு நாள் இது. Past is past. போனது போகட்டும், இழந்து போனவைகள் இழந்து போகட்டும். இனிமேலாவது வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சியின் நாட்களாய், ஆனந்தத்தின் நாட்களாய் அமைய போகிறது. உண்மையாய் ஜெபிப்பீர்களா? உண்மையாய் துதிப்பீர்களா? உண்மையாய் தேவனை நோக்கி பார்ப்பீர்களா? தேவன் சொல்லுகிறதை கேட்போமா? ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். தேவன் கிருபையின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். செய்தியை கேட்ட நாம் செய்திக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். தேவன் கிருபையாய் நடத்துவார். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நல்ல பிதாவே, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசின சத்தியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக, நீர் எங்களோடு ஆண்டவரே பங்குதாரராய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், உண்மையுமே விசுவாசம் கொள்ளுகளாய் இருக்கத்தக்கதான் எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்க, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்காக ஆண்டவரே வாழ அர்ப்பணிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும் அப்பா. பேசி நம்முடைய தாசனை ஆசீர்வதி வழி நடத்தும். தொடர்ந்து சாயங்கால கூட்டத்திலும் தேவ கிருபை இருக்கும்படியாக செவி சபையை ஆசீர்வதி, போதக ஐயாவை ஆசீர்வதித்தல், குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தல், சபைக்கு உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்தல். உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே, பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் விஸ்தாரப்படுத்தும்படியாக கொடுத்தது வரைக்கு நீங்களை ஆயத்தப்படுத்தும்.